ஓம் சாய்ராம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சாயி சமாஜத்தின் எல்லா பணிகளுக்கான அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். சாயி சமாஜத்தில் பணிகள் குறைவாக இருந்த பொழுதிலும் இவர் எப்பொழுதுமே தன்னுடைய நேரத்தை சமாஜத்திலேயே செலவிட்டார். நரசிம்ம சுவாமிஜி ராதாகிருஷ்ணன் அவர்களை மாலை நேரங்களில் கீதையின் ஸ்லோகத்தை படிக்குமாறு அறிவுறுத்தினார். அதன்படி அவர் ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது கூடியிருந்த பக்தர்களுக்கு ஸ்லோகங்களின் பொருளையும் அவர் விவரித்தார். இவ்வாறாகவே ஒரு முறை நரசிம்ம சுவாமிஜியின் முன்னிலையில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தையும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தார். இதன் விளைவாக விஷ்ணு சஹஸ்ரநாமமே அவருடைய உயிரின் மூச்சாக மாறியது என கூறலாம். 1946 ஆண்டிற்கு பிறகு நரசிம்ம சுவாமிஜிக்கு சாயி சமாஜத்தின் வேலை பளு அதிகரித்ததனால் அவரால் இந்த மாலை நேர வகுப்புகளுக்கு அவ்வளவாக அவருக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளமை துடிப்பும் மிகவும் சுறுசுறுப்புமான இளைஞர் ஆவார். அவர் தன்னை எங்கேயும் பிரதானப்படுத்திக் கொள்ளவில்லை. தனக்கு எப்பொழுதுமே அவர் முக்கியத்துவம் அளித்துக் கொண்டதில்லை. இன்னும் கூற போனால் சாயி சமாஜத்தில் நடக்கும் விழாக்களின் பொழுது கூட எடுக்கப்படும் புகைப்படங்களில் அவர் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளாமல் மறைந்திருந்தே தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து வந்தார். ஓம் சாய்ராம்.